இந்த வீடியோவில் நம்ம பாட் அஃபினிட்டி அப்படின்னா என்னன்றதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ என்கிட்ட வந்து ஒரு ஸ்ப்ரிங் பூட் ஜாவா அப்ளிகேஷன் இருக்குது. நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஜாவாட்ட எதுவும் கொஸ்டின் கேட்டான்னு வச்சுக்கோங்க, அதாவது ஏபிஐ கால் பண்ணால் அது வந்து டேட்டாவை வந்து டேட்டா பேஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். நான் வந்து டேட்டா பேஸை வந்து கிளஸ்டருக்கு வெளியே வச்சுருக்கேன். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் டேட்டா பேஸ் கால் போயிட்டு வரும்போது அப்ளிகேஷன் வந்து ஸ்லோவாகுது. ஏன்னா அது பப்ளிக்கில் வெளியே போயிட்டு வந்து டேட்டா வந்து ஃபெச் பண்ணிட்டு வருது. ஸோ அப்ளிகேஷன் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகுது. ஸோ இந்த ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ரெடிஸ் கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கொண்டு வரேன். இதோட வேலை ரொம்ப சிம்பிள் தான். ஸ்ப்ரிங் பூட் வந்து டேட்டா பேஸ்ட்டு இருந்து ரெக்கார்டு எடுத்துகிட்டு வரும்போது இவன் வந்து இவன்ட்டு வந்து சேவ் பண்ணி வச்சுப்பான். ஸோ அகெயின் நம்ம இதை சேம் ரெக்கார்டை வந்து டேட்டா பேஸ்ட்டை கேட்டோம்னா டேட்டா பேஸில் போய் ஃபெச் பண்ணிட்டு வராமல் இவனே கொடுத்துருவான். பிகாஸ் இவன் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கான்ல. இதை தான் கேஷிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் கேஷிங்கும் பண்ணிட்டேன், பக்காவாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா அகெயின் ஸ்லோ ஆகுது. என்னடான்னு பார்த்தா ரெட்டிஸ் பாடு வந்து ஒரு நோடில் இருக்குது, ஜாவாவுடைய பாடு வந்து ஒரு நோடில் இருக்குது. அப்ளிகேஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னா ரெண்டு பாடும் ஒரே நோடில் இருந்தால் தான் ஃபாஸ்ட்டாக இருக்கும். பட் நமக்கு ஆல்ரெடி தெரியும், இந்த பாடெல்லாம் ஷெடியூல் பண்ணுறது வந்து ஷெடியூலர் தான். அவன் வந்து ரேண்டமாக தான் ஷெடியூல் பண்ணுவான். ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்னா, ஷெடியூலர்கிட்ட சொல்லணும், டேய் ஜாவா பாடை வந்து நீ ஷெடியூல் பண்ணும்போது எந்த நோடில் வந்து ரெட்டிஸ் இருக்கானோ அந்த நோடில் வந்து நீ ஷெடியூல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டா போதும். இப்போ ஷெடியூலர் என்ன பண்ணுவான்னா, இந்த ஜாவா அப்ளிகேஷனை ஷெடியூல் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரெட்டிஸ் ஆப் வந்து எந்த நோடில் இருக்குது அப்படின்றத பார்த்து அந்த நோடில் தான் ஜாவா அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணுவான். ஸோ ரெண்டு பேரும் ஒரே நோடில் இருக்கிறதுனால அப்ளிகேஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இதை வந்து நான் ஷெடியூலர்கிட்ட எப்படி சொல்கிறது? இதுக்கு தான் நமக்கு பாட் அஃபினிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் தேவைப்படுது. இதுதான் பாட் அஃபினிட்டியோட கோடு. இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். நம்ம ஜஸ்ட்டு லேபிள் செலக்டார் கொடுத்தா போதும். எதோட லேபிளை கொடுக்கணுன்னா, இந்த ரெட்டிஸ் பாடை நம்ம க்ரியேட் பண்ணும்போது ஒரு லேபிள் கொடுத்துருப்போம்ல, அந்த லேபிளை மட்டும் இங்கே கொடுத்தா போதும். இந்த மேட்சிங் லேபிளில் கொடுத்தா ஷெடியூலர் என்ன பண்ணுவான்னா, இவன்கிட்ட பாட் அஃபினிட்டி இருக்குது. ஸோ இந்த பாட் அஃபினிட்டியில் எந்த லேபிள் கொடுத்துருக்காங்களோ அந்த லேபிள் இருக்கிற பாடு வந்து எந்த நோடில் இருக்குது அப்படின்றத பார்ப்பான். அந்த நோடில் வந்து இந்த பாடை வந்து க்ரியேட் பண்ணுவான். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த பெருசாக ஒன்று கொடுத்துருப்பாங்க, ரெக்வயர்ட் டியூரிங் ஷெடியூலிங், இக்னோர் டியூரிங் எக்ஸிக்யூஷன். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த பாடை க்ரியேட் பண்ணும்போது ஸ்ட்ரிக்டாக இந்த ரெட்டிஸ் எந்த நோடில் இருக்குதோ அந்த நோடில் தான் நீ க்ரியேட் பண்ணணும், இல்லைனா நீ இந்த பாடை க்ரியேட்டே பண்ணக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்கிறது தான் இந்த ரெக்வயர்ட் டியூரிங் ஷெடியூலிங், இக்னோரிங் டியூரிங் எக்ஸிக்யூஷன். இதே முடிஞ்ச அளவுக்கு இந்த ரெட்டிஸ் பாட் இருக்கிற நோடில் வந்து க்ரியேட் பண்ணு, இல்லைனா விட்டுரு அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ப்ரிஃபர்ட் டியூரிங் ஷெடியூலிங், இக்னோர் டியூரிங் எக்ஸிக்யூஷன் அப்படின்னு கொடுக்கலாம். இப்படி கொடுத்தா முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவான். அந்த ரெட்டிஸ் பாட் இருக்கிற நோடில் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவான், இல்லைனா வேறு ஏதாச்சும் ஒரு பாடில் க்ரியேட் பண்ணுவான். ஸோ இப்போ உங்களுக்கு பாட் அஃபினிட்டினா என்ன அப்படின்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் டோபாலஜி கீ அப்படின்னு ஒரு விஷயம் கொடுத்துருக்கோம். இது மூலமாக என்ன சொல்கிறோன்னா, இந்த லேபிள் செலக்டார் மேட்ச் ஆகிற பாடு எந்த நோடில் இருக்கோ அந்த நோடில் க்ரியேட் பண்ணுன்னு சொல்கிறதுக்கு தான் இந்த ஹோஸ்ட் நேம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதை சொல்கிறதுக்கு தான் இந்த டோபாலஜி கீயை கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து பாட் அஃபினிட்டினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ என்கிட்ட வந்து இன்னொரு ரெக்யர்மெண்ட் இருக்குது. என்னென்னா, இந்த ரெட்டிஸ் பாடு இருக்கிற நோடில் வந்து இந்த ஜாவா பாடை க்ரியேட்டே பண்ணாத, அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம சொல்லணும்னா பாட் ஆன்டி அஃபினிட்டி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அது மூலமாக நம்ம சொல்லலாம். இந்த கோடு வைஸ் எல்லாமே சேம் தான். இந்த பாட் அஃபினிட்டிக்கு பதிலாக பாட் ஆன்டி அஃபினிட்டி அப்படின்னு கொடுத்துட்டா போதும். இப்படி கொடுத்தா இந்த ரெட்டிஸ் பாட் வந்து எந்த நோடில் இல்லையோ அந்த நோடில் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து க்ரியேட் ஆகும். ஓகே, இது எப்போ யூஸ் பண்ணுவாங்க இந்த பாட் ஆன்டி அஃபினிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் ஒரு அப்ளிகேஷன் வந்து ரொம்ப லோடு அதிகமாக எடுத்துக்கிறோம். அது லோடு அதிகமாக எடுக்கிறதுனால மற்ற அப்ளிகேஷனையும் ஸ்லோவாக்கிரும். ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன் இருக்கிற நோடில் வந்து நம்ம பாடு போகக்கூடாது அப்படின்னா இந்த பாட் ஆன்டி அஃபினிட்டி அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிளாக சொல்லணுன்னா, ஒரு பாடை பேஸ் பண்ணி இன்னொரு பாடு வந்து எங்கே ஷெடியூல் ஆகணும், ஷெடியூல் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பாட் அஃபினிட்டி அண்ட் பாட் ஆன்டி அஃபினிட்டி. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.